ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றியப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய ஏக்கங்கள், பாரங்கள், சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம தியானிக்க போகின்ற சத்தியம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் இல்லையா? என்னை குறித்த தேவனுடைய விருப்பம் என்ன, இந்த சூழ்நிலையில தேவனுடைய சித்தம் என்ன என்று நாம நினைக்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றிலேயும். இந்த எல்லாவற்றிலேயும் அப்படிங்கிறது நன்மையான காரியங்கள்ல மாத்திரம் இல்லை, நமக்கு வசதியா இருக்கின்ற காரியங்கள்ல மாத்திரம் இல்லை, நமக்கு சந்தோஷமாக இருக்கின்ற உணர்வுகளில் மாத்திரம் இல்லை, எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? ஸ்தோத்திரம் என்பது நன்றி. எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அது என்ன செய்யல? சொல்லல. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். அது என்ன செய்யல? சொல்லல. எல்லாவற்றிலேயும், எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? எதற்காக எல்லா சூழ்நிலைகள்லையும் செலுத்தணும்? எப்படி செலுத்த முடியும்? பிரச்சனைகளுக்காக இல்ல, தேவன் நல்லவர் என்பதற்காக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர் என்பதற்காக நம்ம என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும். பழைய உடன்படிக்கையில இந்த பிரதான ஆசாரியர்களுக்கு ஏபோத் அப்படிங்கிற ஒரு சணல் நூல் ஆடைய கொடுத்திருப்பாங்க. ஏபோத் அவங்க அணிஞ்சுதான் அவங்க என்ன முறைமைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவங்க என்ன செய்யணும். அதுல ஊரீம் தும்மீம் அப்படின்னு சொல்லி 2 கற்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி தாவீது சொல்றதை நீங்க என்ன செய்ய முடியும்? வசனங்கள்ல பார்க்க முடியும். அங்க அவர் குரலாக இல்லை, அந்த கற்கள் வெளிச்சத்தை கொடுத்தால் அங்க ஆம் என்று அர்த்தம். அது வெளிச்சத்தை கொடுக்கலன்னு சொன்னா இல்லை என்று அர்த்தம். தேவன் இப்படிதான் மக்கள் கிட்ட என்ன செஞ்சாரா? பேசினார். இன்றைக்கு அவர் ஊரீம் தும்மி மூலமாக அவர் என்ன செய்யல? பேசல. எப்படி பேசிட்டு இருக்கிறாரா? நம்முடைய ஆவியில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? இன்றைக்கு கர்த்தருடைய குரலை கேட்பதற்கு நம்ம பிரதான ஆசாரியர்கிட்ட போகணும்னு இல்லை, ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாக அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரும் அவருடைய குரலை என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஒவ்வொருவரையும் அவர் ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் பரிசுத்த ஜாதியாகவும் தமக்கு சொந்த ஜனமாகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? உருவாக்கி இருக்கிறார்.
அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி மரித்து போயிருந்த நம்மை உயிர்ப்பிப்பதற்காக அவர் இறங்கி வந்தார். அவர் காசு, பணம், பொருள் கொடுத்து வாங்கல. தம்முடைய சொந்த இரத்தத்தினால், விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி அவரது இயல்பையே நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் நமக்கு செய்து முடித்த செயல்களுக்காக, கிறிஸ்துவுக்குள் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அடையாளத்துக்காக, கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அடையாளம் நம்முடைய சூழ்நிலையில் தெரியாது. கிறிஸ்துவுக்குள் அவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற அடையாளம், உரிமைகள், இடம், சொந்தம், இது எதுவுமே நம்முடைய உணர்வுகள்ல என்ன செய்யாது? தெரியாது. அது எங்க தெரியும்? சத்தியத்துல மாத்திரம்தான் தெரியும். ஏனென்றால் சத்தியம், அவரது வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய கண்ணாடியில் தான் நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி என்ன செய்யும்? தெரியும். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற அடையாளம் தெரியும். அப்பேற்பட்ட வார்த்தையை அவர் நம்ம கையில என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆவியானவர் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இது என்ன என்று தாழ்மையோடு அவரிடம் சென்றால் போதும், சத்தியத்தை அவர் நமக்கு என்ன செய்கிறாரா? கற்றுக் கொடுக்கிறார். அந்த தாழ்மையுள்ள இருதயம், அந்த கற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும். எல்லாரும் கிடையாது. சத்தியம் என்பது மறைத்து வைக்கப்படவில்லை, அது மறைவாக இருக்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒளிச்சு வைக்கல அவரு, அது எப்படி இருக்குது? மறைவா இருக்கு நம்முடைய மாம்ச கண்களுக்கு. யார் ஒருவர் தாழ்மையாக அதனிடம் செல்கிறார்களோ அவர்கள் அந்த வெளிச்சத்தையும் அந்த ஜீவனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்றால் அவர் நமக்கு என்ன தேவையோ அவர் அதை சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த சிலுவையில் எது நம்மை பிரித்திருந்ததோ அந்த பாவத்தை தகர்த்து, அந்த பிரிவினையாகிய சுவரை உடைத்து நமக்குள் அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தேவன் நமக்கு எதிராக இல்லை, அவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். ரோமர்ல அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அவர் நம் சார்பில் நிற்கும் பொழுது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? அதற்காக என்ன செய்யணுமா? நன்றி செலுத்தணும். சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், நாம் நிற்கின்ற காரியங்கள் எதிராக இருந்தாலும், சரீரம் எதிரானதை சொன்னாலும், மனிதர்கள் எதிரானதை சொன்னாலும், என் தேவன் என் சார்பில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய வேண்டுதல் அதிகமா இருக்குதா? நம்முடைய நன்றி சொல்லுகின்ற இடம் அதிகமா இருக்குதா? எது அதிகமா இருக்கு? அந்த வேண்டுதல் தான் எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அதுவும் அந்த வேண்டுதல் எப்படிப்பட்டதா இருக்குது? புகார் அளிக்கின்ற விதமாக, குறை சொல்லுகின்ற விதமாக, குறைகளை சொல்லும் விதமாக. இதுதான் ஒரு ஜெபத்துல பெரும் பங்கு வகிக்கிறது. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவருடைய வாசல்கள்ல எப்படி போகணுமா? அந்த கேட்டுக்குள்ள போகும்போதே எப்படிதான் போகணுமா? துதியோடு நன்றியோடு தேவனிடத்தில் செல்ல வேண்டும். அவரோட பேச ஆரம்பிக்கிறது தான் நீங்க கேட்டுக்குள்ள என்டர் ஆகிறது. அந்த ஜெபத்துல நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லணுமா? நன்றியோடு சொல்லணுமா? ஜெபங்கிற கதவை திறக்கிறதே நம்ம எப்படி திறக்கணுமா? நன்றியோடு. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நுழையும் போதே என்ன சொல்லணுமா? நன்றியோடு செல்லணுமா? வசனம் அப்படிதான் சொல்லுது. அவர் நல்லவராக இருப்பதற்காக, அவர் துதிக்கு பாத்திரராக இருப்பதற்காக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக
நம் சார்பில் நின்று கொண்டிருப்பதற்காக மகத்தான காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். நம்மால கற்பனை செய்து பார்க்க முடியாத, நம்மை தேடி தெய்வம் இறங்கி வந்திருக்கிறார்னு சொன்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நம்மால செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட ஒரு அன்பு இல்லையா? நம்ம நன்றியோட செல்லும் பொழுது அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்முடைய சூழ்நிலைகள்ல அவருடைய வல்லமை வெளிப்படுகின்ற இடமாக இருக்கிறது. அவருடைய வல்லமையை திறந்துவிடும் கதவாக நன்றி இருக்கிறது. ஆவிக்குரிய போர்க்களத்தில் ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ஆயுதமாக நன்றி இருக்கிறது. ஒரு முக்கியமான ஆவிக்குரிய ஆயுதம் நன்றி செலுத்துறது. இந்த நன்றியில அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க விடுதலை. நீங்க பழைய உடன்படிக்கையில பார்த்தீர்கள் என்றால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள அவருடைய பிரசன்னம் இருக்கும். இந்த இஸ்ரவேல் மக்கள் போர்க்களத்துக்கு செல்லும் போது அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு போர்க்களத்துக்கு போவாங்க. அப்படி சென்றால் அந்த போர்ல அவங்க என்ன செஞ்சிருவாங்க? ஜெயிச்சிருவாங்க. அந்த பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் விடுதலை, அங்கெல்லாம் பாதுகாப்பு, அங்கெல்லாம் சமாதானம், அங்கெல்லாம் வழி நடத்துதல், அங்கெல்லாம் தேவ வல்லமை என்ன செய்யும்? இறங்கி வரும். அப்பேற்பட்ட தேவ பிரசன்னம் நம்ம நன்றி சொல்லும் போது என்ன செய்தா? வெளிப்படுகிறது. வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 16:24-25. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பவுல் சீலா சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாங்க. பவுல் ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவார் சுவிசேஷம் சொல்றதற்கு. பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டு அவர் சொல்ற இடத்துக்கு என்ன செய்கிறார்? செல்கிறார். ஆவியானவர் வழி நடத்துதல்ல, தேவனுடைய சித்தத்துல பிரச்சனையே வராதுன்னு நம்ம என்ன செய்யறோம்? நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இது தேவனோட சித்தம் இல்லையோ நம்ம நினைக்கிறோம். ஆனா இங்க பவுலும் சீலாவும் யார் சொல் பேச்சு கேட்டுதான் போறாங்க? ஆவியானவரோட வழி நடத்துதல்ல போறாங்க. அங்க அவங்களுக்கு என்ன நடக்குது? அங்க பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்குறாங்க, அடையாளங்களை பார்க்குறாங்க. அங்க சுவிசேஷத்தின் நிமித்தம் அங்க எதிர்ப்பு வருகிறது. அவரை அடித்து சிறைச்சாலையின் உட்காவலறையில் என்ன செய்யறாங்களா? வைக்கிறாங்களாம். அவங்க மரிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. சாதாரணமா அவங்கள வச்சிருக்கல, தொழுமரத்துல தூக்கி அவரை என்ன செய்யறாங்க? மாட்டி வைக்கிறாங்க. அங்க ரத்தம் எல்லாம் வழிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதை தொடக்க கூட முடியல. அவங்க எதுல மாட்டி வைக்கப்பட்டிருக்காங்களா? தொழுமரத்தில். அப்படிப்பட்ட நேரத்துல பவுலும் சீலாவும் என்ன செய்யறாங்களா? வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் அழுது புலம்பின்னு போட்டிருக்குதா? அவங்க அழுது புலம்பி இருக்கலாம் இல்லையா? உங்க சித்தப்படி தானே நான் வந்தேன். நான் அந்த இடத்துக்கு போயிருந்தா இந்த சூழ்நிலை எனக்கு வந்திருக்க வேண்டாமே, இது வந்திருக்காதே. நான் உங்க வழி நடத்துதல்ல வந்தேனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நாமளா இருந்தா அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்போம்? கேட்டிருப்போம் இல்லையா? நடு ராத்திரியில அவங்க அழுது புலம்பல. அங்க சீலா பவுலை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணல, முறுமுறுக்கல, உன் பின்னாடி வந்தேன் பாருன்னு அவர் என்ன செய்யல? சொல்லல. ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்களா? நடு ராத்திரியில தேவனை துதித்து பாடினார்கள். அத பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களா? கேட்டாங்களாம். தேவனை அறியாதவர்கள். எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது.
எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அங்க நன்றி செலுத்துறது, அவரை துதிக்கிறது, அங்க அவருடைய பிரசன்னம் என்ன செய்யுது, வெளிப்படுது. சிறைச்சாலையின் உட்காவலரை அப்படின்னா மிகவும் பத்திரமாக, மிகவும் அதிக காவல் உள்ள ஒரு இடத்தை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கு. 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த காவலுக்கு நிற்கிறவர்கள் என்ன செய்வாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பாதுகாப்பா ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அங்க அவங்க துதித்து பாடும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் என்ன செய்தா, அசைகிறது. இதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு பவுல் சீலா போல நம்ம சிறைச்சாலையில இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த அனுபவத்துல, இந்த சூழ்நிலைகள்ல அநேக இடத்துல நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நின்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இங்க பவுல் சீலாவை திறந்து விடுறதுக்கு சாவிய தேவன் என்ன செய்யல, கொடுக்கல. மனிதர்களை கொண்டு போய் என்ன செய்யல, விடல. அஸ்திபாரத்தையே அவர் என்ன செய்கிறாரா, அசைக்கிறார். அப்போஸ்தலர்களை, சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை கொலை செய்கின்ற நேரம் அது. அந்த சூழ்நிலையில அப்படிதான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாளைக்கு நம்முடைய நிலைமை என்னவாகும் என்று யோசித்து கொண்டிருந்தார்கள் என்றால் அவங்க துதிச்சு பாடியிருப்பாங்களா, நன்றி சொல்லியிருப்பாங்களா? மறுநாள் காலையில என்ன நடக்கும்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவங்களுக்கு தப்பி சொல்றதுக்கு வழியும் கிடையாது. நோ ஆப்ஷன், அங்க எந்த ஆப்ஷனும் இல்லை. தேவன் அவங்களை கைவிட்டாரா? இல்ல. மனிதரால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் எல்லாம் கூடும். அங்க அவருடைய பிரசன்னம் வெளிப்படுது. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் என்ன செய்தா, அசைக்கப்படுகிறது. தேவனால கூடும். அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலேயும் நீங்க நன்றி சொல்லுங்க. மனிதர்களால் கூடாது என்று சொல்லப்படுற இடத்துல, உலகத்தால் முடியாது என்று சொல்லப்படுகிற இடத்துல அவரால் அஸ்திபாரத்தை அசைக்க முடியும். அவருடைய வல்லமையால் அது கூடும். அதை திறக்கிற சாவி எங்க இருக்குது தெரியுமா? தேவனோட கையில இல்ல, நம்முடைய நாவில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்க பவுலும் சீலாவும் எதை நினைச்சு நன்றி சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லி நன்றி சொல்லியிருக்க முடியும்? என்ன கேட்டா, அவங்க தப்பிச்சு போறதுக்காக அவங்க கேட்டு என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் அங்க சிறைச்சாலை கதவுகள் திறந்த உடனே அவங்க தப்பிச்சு போகல. நீங்க அடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க என்ன செய்யல, தப்பிச்சு போகல. நான் அடிக்கடி ஆச்சரியப்படுற ஒரு இடம், நாம அந்த இடத்துல இருந்தா சிறைச்சாலை கதவு திறந்தோன்னு என்ன செஞ்சிருப்போம், ஓடி இருப்போம் இல்லையா? அவங்க என்ன செய்யல, ஓடி போகல. அவங்க இப்ப எதை நினைச்சு நன்றி சொல்லி இருக்க முடியும்? கதவு திறக்குது, விடுதலையின் கதவு அவங்களுக்கு என்ன செய்யுது, திறக்குது. ஆனா அவங்க என்ன செய்யல, தப்பிச்சு போகல. தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் அவருடைய நன்மையையும் அவங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவங்க நன்றி சொல்லி அனுபவிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல அவருடைய பிரசன்னம் வெளிப்படுது. சூழ்நிலைகளை தகர்க்கக்கூடிய, சிறைச்சாலை அனுபவத்தை அசைக்கக்கூடிய, மனிதர்களால் கூடாத இடத்துல எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை அங்க என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. எப்போ? நன்றி சொல்லும் போது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்து நன்றி சொல்றது நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யுமா, பலப்படுத்தும். முந்தைய காலத்துல நம்ம விளக்கு வச்சிருப்போம் இல்லையா? எண்ணெய் விட்டு திரியில என்ன செய்வோம், விளக்கு வச்சிருப்போம். அந்த திரியில தீ பிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன தேவை, எண்ணெய் தேவை. அந்த எண்ணெய் இல்லை என்றால் திரியில என்ன செய்யாது, தீ எரியாது, நின்று எரியாது. அது போல நம்ம ஜெபத்துல நாம நன்றியை சேர்த்து சொல்லும் பொழுது ஜெபம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஜெபம் ஒரு உலர்ந்து போன ஜெபமாக இல்லாமல் அது விசுவாச ஜெபமாக மாறுகிறது. வாசிக்கலாம், பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். என்னோட ஜெபம் விசுவாச ஜெபமா இருக்குதா, உலர்ந்து போன ஜெபமா இருக்குதா என்று நீங்கள் பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால், நீங்க ஜெபிச்சு முடிச்ச உடனே புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்க சிந்தனையில வருதா, இல்ல பிரச்சனையை குறிச்ச கலக்கம் வருகிறதா? இந்த முறையில நீங்க பார்த்தீங்கனாலே நீங்க எப்படி ஜெபிச்சிருக்கிறீங்கன்னு உங்களுக்கு என்ன செய்யும் தெரிஞ்சிரும். இந்த வசனம் ரொம்ப அழகா தெளிவா சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நம்ம என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாதா? இது தேவன் ஒரு ஆறுதலாக சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இது ஆறுதல் இல்லை, இது ஒரு கட்டளை. இது ஒரு கட்டளை. இந்த கவலை என்ன செய்கிறதுன்னு சொன்னா, உங்க இருதயத்துக்குள்ள நீங்க விதைத்திருக்கின்ற அவரது வார்த்தைகள் வளர விடாமல் நெருக்கி போடுகிறது. நீங்க விதைச்சிருக்கின்ற வசனம் என்ற வார்த்தை கனி கொடுக்க விடாமல், பலன் கொடுக்க விடாமல் அதை என்ன செஞ்சு போடுது? நெருக்கி போடுது. அந்த பலனை வெளிப்பட விடாமல் இந்த கவலை என்பது தடுக்கின்றது. இந்த கவலை என்பது ஒரு வகையான அவிசுவாசம். விசுவாசமும் அவிசுவாசமும் என்ன செய்ய முடியாது? ஒரே இடத்துல இருக்க முடியாது. அந்த அவிசுவாசம் என்பது இன்னொரு விஷயத்தில் நம்புகின்ற ஒரு நம்பிக்கை தான். ஒரு எதிர்மறையான காரியத்துல வைக்கிற நம்பிக்கை தான் என்னது? அவிசுவாசம். நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை என்ன செய்து கொள்ளுவோம்? பெற்றுக்கொள்ளுவோம். இப்ப சொல்லுங்க, நம்ம ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாதா? கவலைப்படக்கூடாதா? இதுல சின்ன காரியம் பெரிய காரியம்னு போட்டிருக்குதா? இல்ல. ரொம்ப முக்கியமான காரியம் முக்கியமில்லாத காரியம்னு போட்டிருக்குதா? இல்ல. முடிகிற காரியம் முடியாத காரியம்னு போட்டிருக்குதா? அதுவும் இல்ல. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்றால் எல்லா காரியத்தை குறித்தும். அவர் சின்ன காரியம் பெரிய காரியம் அப்படின்லாம் பார்க்கறது இல்லை. அவரால் எல்லாம் செய்ய முடியும். ஏன் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாருன்னா, உங்களை விசாரிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உங்க பாரங்களை எல்லாம் என் மீது இறக்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். மனிதர்களை போல இல்ல. நாம ஒருவருக்கு ஆறுதல் சொல்லலாம். அந்த ஆறுதல் அவர்களுடைய கவலையை போக்குமா, கண்ணீரை மாற்றுமா என்றால் என்ன செய்யாது? மாற்ற முடியாது. ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஆறுதல் சொல்லுகிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய தேவைகளை இறங்கி வந்து சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார், செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். வெறும் ஆறுதல் மாத்திரம் சொல்லுகின்ற தேவன் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு சின்ன குழந்தை, விவரம் ரொம்ப தெரியாது, ஒரு பொருளோட தேவை இருக்குது, அந்த பொருள் எப்படியாவது அந்த குழந்தைக்கு வேணும், அப்பா கிட்ட போய் கேட்குது. அப்பா கிட்ட காசு இருக்குதா இல்லையா அதுக்கு தெரியாது, தேவையும் இல்லை. அப்பாவுக்கு முடியுமா முடியாதா அந்த குழந்தைக்கு அறிந்து கொள்ளணும்னு அவசியமும் இல்லை, சொன்னால் புரியவும் செய்யாது. அதோட விலை எவ்வளவுங்கிறதும் குழந்தைக்கு என்ன செய்யாது? தெரியாது. என் அப்பா எவ்வளவு பெரியவர், என் அப்பா கிட்ட கேட்டா எனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அது கவலைப்பட்டு கேட்குமா? எனக்கு இதை அப்பாவால வாங்கி கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில கேட்குமா? விவரம் தெரியாத ஒரு குழந்தை. அந்த அப்பாவுக்கு ஒரு லிமிட் தான், அதுக்கு மேல மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. நம்முடைய பரம தந்தை அப்படிப்பட்டவர் அல்ல. சர்வத்துக்கும் அதிகாரி, ராஜ்யங்களை ஆளுகின்றவர், இயற்கை விதிகளை ஆளுகை செய்கின்றவர், பரலோகத்திற்கும் பூலோகத்துக்கும் அவர் அதிபதியாக இருக்கிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க.
அதை சந்திக்கிறதற்கும், அதை சரி செய்கிறதற்கும், அதை போஷிக்கிறதற்கும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? போதுமானவராக இருக்கிறார். அதுல தயை செய்கிறதற்கு அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை அவர்கிட்ட எப்படி சொல்லணுமா? நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய பயத்தை, கலக்கத்தை, நம்முடைய முடியவே முடியாது என்று உலகத்தால் கைவிடப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம தேவன்கிட்ட எப்படி சொல்லணுமா? நன்றியோடு சொல்லணுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி சொல்லி நம்முடைய தேவைகளையும் வேண்டுதலையும் சொல்லி அடுத்ததை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லி ஒரு ஜெபத்தை என்ன செய்யணுமா? முடிக்கணுமா? இதுதான் விசுவாச ஜெபம். இப்படி ஜெபிச்சா அடுத்து என்ன நடக்கு பாருங்க. பிலிப்பியர் 4:7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவம் உண்டு. யோசபாத் ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அவருக்கு எதிராக 3 ராஜாக்கள் சண்டை போட வருவாங்க. ஒரு ராஜா இல்லை, 2 ராஜா இல்லை, 3 ராஜா. இதை கேட்ட உடனே முதல்ல அவருக்கு பயம் வரும். உடனே தேச ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கிறதுக்கு அழைப்பார். அழைத்து தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்வார். அந்த ஜெபம் ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல தேவனுடைய வல்லமை எல்லாம் சொல்வாரு. எதிர்த்து 3 ராஜா வந்திருக்கிறாங்க. அவர் தேவனை பார்த்து சொல்றது, தேவனே நீரே எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். அவர் அந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறாரு? இந்த 3 ராஜாக்கள் அல்ல, இவர்களையும் ஆளுகை செய்கிறவர் யாருதான்? தேவன். அவருடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்களேன். அதனாலதான் அவரால் நன்றி சொல்ல முடிஞ்சுது. அந்த பிரச்சனைக்கு மேல தேவனுடைய வல்லமையை அவர் பார்க்கிறார். நாம எப்படி பார்க்கிறோம்னா, தேவனுக்கு மேல யாரை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறோம்? பிரச்சனையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க தேவன் வல்லமையை சொல்லுவாரு, அடுத்தவர் கொடுத்த சுதந்திரத்தை சொல்வாரு. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா ஒரு காரியம் சொல்வாரு, இதை எதிர்த்து நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை, அதனால எங்க கண்கள் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? உண்மையே பார்த்து கொண்டு இருக்கிறது. கடைசியா ஒரு லைன் தான் வரும் அவருடைய ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படுது. இந்த யுத்தம் உன்னுடையதல்லன்னு சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே யோசபாத் ராஜா வந்து, இனிமே சண்டைலாம் வேண்டாம், தேவன் ஜெயத்தை கொடுத்துட்டாரு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னாரா? இல்ல, பாடகர் குழுவை அங்க ராணுவத்துக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன செய்யறாரு? விடுறாரு. பாடகர் குழுவுக்கு சண்டை போட தெரியுமா? ராணுவத்துக்கு சண்டை போட தெரியுமா? அங்க சண்டை ஏற்பட்டால் முதல்ல பாதிக்கப்படுறது யார்? பாதிக்கப்படுவா? பாடகர் குழு. இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தால் அங்க ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு பதில் கையில எதை கொடுத்திருக்கிறாரு? பாட்டு படிக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து என்ன செய்கிறார்? அனுப்பி விடுகிறார். இதுதான் சமாதானம். யுத்தம் கர்த்தருடையது என்றால் வெற்றி யாருடையது? நம்முடையது. இன்றைக்கு நம்முடைய காரியங்களை, நம்முடைய பிரச்சனைகளை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலையும் வேண்டுதல்னாலையும் அவருக்கு தெரியப்படுத்தும் போது உலக சமாதானம் இல்லை, மனுஷ சமாதானம் இல்லை, தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனைகளையும் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்ன செய்யுமா? காத்து கொள்ளும். அதுல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், எல்லா புத்திக்கும் மேலான. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரச்சனை எப்படிதான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். ஆனா நமக்கு புரியாது. அந்த பயம் இருக்காது, அந்த கவலை இருக்காது, கலக்கம் இருக்காது. அந்த தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனை என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நம்மளை சுத்தி பார்க்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையில நீ எப்படி சிரிக்கிற? இவ்வளோ பெரிய பிரச்சனையில நீ எப்படி படுத்த உடனே தூங்குகிற? இவ்வளோ பெரிய பிரச்சனையில நீ எப்படி விசுவாச வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிற என்று உலகம் என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆனா நமக்கு என்ன வராது? பயம் வராது, கவலை வராது,
குழப்பம் வராது. அந்த தேவ சமாதானம் நம்முடைய சிந்தனை என்ன செய்யுமா? மேற்கொள்ளுமா. அதுக்கு பிறகுதான் வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாயிலையும் இருதயத்திலையும் நன்றி இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம சிந்தனையில என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். நம்முடைய இருதயத்துல குறை இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க என்ன வரும்? பயம் இருக்கும், கலக்கம் இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஜெபத்தை பலப்படுத்துகின்ற ஒரு இடம். நன்றி சொல்றது தேவனுடைய சித்தத்தில் நம்மை நிலை நிறுத்துகின்ற ஒரு இடம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேலர்கள். நன்றி சொல்லாததுனால நம்ம நன்றி சொல்லாம நம்ம அமைதியா தான் இருக்கிறோம் நினைக்கிறோம். நன்றி சொல்லல அப்படின்னா நம்ம வாய் சும்மா இருக்காது. அடுத்து எதை சொல்ல ஆரம்பிக்கும்? குறையையும் முறுமுறுப்பையும் அது என்ன செய்யும்? சொல்லும். இந்த ஜனங்கள் எதனால கானானை சொந்தமாக்க முடியல அப்படின்னு சொன்னா முறுமுறுத்ததினால். நம்ம முறுமுறுக்கிறது அப்படிங்கிறது ஒரு லேசான காரியமா நினைக்கிறோம். அது ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுகின்ற ஒரு காரியம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகின்ற ஒரு காரியம். நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகின்ற ஒரு இடம். தேவனுடைய மகிமையையும் அவரது கிருபையையும் மறக்க செய்கிற ஒரு இடம் முறுமுறுக்கிறது. இந்த முறுமுறுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய அனுதின வாழ்க்கையில ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம கிட்ட வருது? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? இந்த மக்கள் தேவனுடைய நன்மையை பார்த்தாங்க, தேவனுடைய கிருபையை பார்த்தாங்க. அங்க எதிரிகள் அவங்களை பின்தொடர்ந்து வரும்போது தேவன் கடல்ல வழியே இல்லாத இடத்துல ஒரு வழியை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். பகல்ல மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் தேவனே அவங்க கூட இருக்கிறாரு. அவங்க சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க. வானத்துல இருந்து என்ன வருதா? மன்னா, தேவ தூதர்களின் உணவு. அதுவும் அன்றன்றைக்கான தேவை. அவங்க காலையில எழுந்துச்சு வெளியில வந்து பார்த்தா அவங்க கூடாரத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது? சாப்பாடு. தண்ணி கேட்டா தண்ணீர். அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த கிருபையை மறந்து அவங்க என்ன செய்யறாங்களா? முறுமுறுக்கிறாங்க. கிருபையை மறந்த இருதயம் முறுமுறுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க தண்ணி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் டிலே ஆகுது, காலதாமதம். அவங்க விசுவாசம் அங்கு பரீட்சிக்கப்படுகிறது. ஒரு சில இடத்துல நமக்கு காலதாமதமா நம்ம விசுவாசம் அங்க என்ன செய்யப்படுகிறது? பரீட்சிக்கப்படுகிறது. வசனம் சொல்லுது, அழிந்து போகின்ற தங்கம் அக்கினியினால சோதிக்கப்பட்டு அது என்ன செய்யறது இல்ல? அழிஞ்சு போயிறது இல்ல. அந்த அக்கினியால அந்த தங்கத்தை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஆனா அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த அக்கினிக்குள்ள போகும்போது அந்த தங்கோங்கிற அந்த ஸ்டேட், அந்த திடமா இருக்கிற அந்த நிலையே மாறி ஒரு திரவ நிலைக்கு என்ன செஞ்சிரும்? மாறிடும். அதோட இயல்பே அங்க என்ன செய்யப்படுகிறது? மாற்றப்படுகிறது. அதுக்கு வாய் இருந்தா என்ன செஞ்சிருக்கும்? அழுதுருக்கும். அப்படி ஒரு ப்ராசஸ் தான். அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்ல தங்கம் காணாம போயிருதா? இல்ல. அந்த தீயால தங்கத்தை இல்லாம போக பண்ண முடிஞ்சுதா? இல்ல. அதுட்ட என்ன குறை இருந்ததோ அது சுத்தமாக்கப்பட்டு அது பயன்பாட்டுக்கு தகுந்த தங்கமாக மாறி வெளியே வருகிறது. அழிந்து போகின்ற தங்கம் அந்த அக்னியில நிக்க முடியும்னா அழியாத விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. அந்த சூழ்நிலை ஒரு தீ தான், ஒரு அக்னி பரீட்சை தான். அந்த அக்னி பரீட்சையினால நம்முடைய விசுவாசத்தை ஒழிந்து போக பண்ண முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலதாமதம் ஆகுதா? அது ஒரு பரீட்சை, அது ஒரு சோதனை. அங்க ஒரு நாள் காலதாமதம் ஆகுது. இவ்வளவு நாள் நம்மை காத்த தேவன், இதுல வழி நடத்தின தேவன், இதுலெல்லாம் நம்மை விழுந்து விடாமல் தூக்கி சுமந்த தேவன், இதுலயும் எனக்கு நன்மை செய்வார் அவங்க நெஞ்சிருந்தார்கள்னா கானானுக்குள்ள அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? போயிருப்பாங்க. அந்த கிருபையை மறந்ததினால் அந்த முறுமுறுக்கிற இருதயம் கிருபை என்ன செய்யாது? ஞாபகம் வைக்காது. நிறைய பேருக்கு இந்த மென்டாலிட்டி உண்டு. ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி இருக்குது,
அதை பார்த்த உடனே நம்மளுடைய உணர்வுக்கு வர்றது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? பாதி தண்ணி இல்லை. தண்ணி எவ்வளவுதான் இருக்கு? பாதி தான் இருக்கு. பாதி தண்ணி இருக்கு அப்படிங்கிறது வேற, பாதி தண்ணி இல்லை. நம்ம மனநிலைமையே பிரச்சனையை பார்த்தா அப்படிதான் என்ன செய்யுது சொல்லுகிறது. அது பிரச்சனையில மாத்திரம் இல்லை, குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் வருது. குடும்பம் அப்படிங்கிறது தேவன் ஆசீர்வதிச்ச ஒரு இடம். அது ஒரு உடன்படிக்கை. கணவன் மனைவி உறவுங்கிறது ஒரு உடன்படிக்கை. தேவனுடைய சந்ததிகளை உருவாக்குகிறதற்கு அவர் ஏற்படுத்திய ஒரு அமைப்பு, அவருக்கு சாட்சியாக நிறுத்துவதற்கு அவர் ஏற்படுத்தின ஒரு அமைப்பு. அதனாலதான் சாத்தானுடைய தாக்குதலும் ஒரு குடும்பத்துல எப்படி இருக்குது? அதிகமா இருக்கு. அங்க பிரிஞ்சு போற இடம், ஒரு குடும்பம் செதஞ்சு போறது அநேக இடங்கள் இருக்குது. அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுக்கிறது தான். இந்த இடத்துல அவர் நன்றி சொல்றாரே, எதுக்கு நன்றி சொல்றார் தெரியுமா? தேவன் அவருடைய இயல்பை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்றைக்கு தேவன் உங்களை என்னை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறாரு. நம்ம இடத்துல உள்ள சிறந்ததை பார்க்கிறாராம். நம்ம எந்த தவறுல நின்றாலும் சரி, எந்த குறைகள்ல நின்றாலும் சரி, எந்த பலவீனத்துல இருந்தாலும் சரி, அவர் நம்மிடத்தில் உள்ள சிறந்ததை பார்க்கிறார். எந்த சிறந்ததை பார்க்கிறார்? நம்மிடத்துல என்ன சிறந்தது இருக்கு? கிறிஸ்துவை பார்க்கிறார். அதே அன்பு இன்றைக்கு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கு. உறவுகள் கிட்ட, கணவன் மனைவியா இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளுக்கு மத்தியில சிறந்ததை பார்க்கக்கூடிய இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படி சிறந்ததை பாருங்களேன். அந்த சிறந்ததை பார்த்து நன்றி சொல்லுங்களேன். உங்க உறவுகள் கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுங்களேன். அவங்களோட சிறந்ததை பார்த்து என்ன செய்யணும்? குட், நல்லது, இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நன்றி சொல்லுங்க. குறைகளை கணவன்கிட்டயோ மனைவி கிட்டயோ கொண்டு போகாதீங்க, தேவன் கிட்ட கொண்டு போங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த சந்ததிகள் பலப்படும். தேவனுடைய வழியில் அங்க நடத்தப்படுறதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அந்த குறைகளை பார்க்க 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 தான் அந்த நிறைகள் நமக்கு என்ன செய்யல? கண்ணுக்கு தெரியல. ஒரு பாஸ்டர் கிட்ட ஒரு கணவன் மனைவி போனாங்களாம். எனக்கு என் மனைவி வேண்டாம், என் கணவன் வேண்டாம், விவாகரத்து பண்ண போறோம். இப்ப பாஸ்டர்ட்ட எல்லாம் போறது இல்லை, எங்க போயிருந்தாங்க? கோர்ட்டுக்கு. பாஸ்டர் சொன்னாராம், இந்த சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்கிற ஒரு தேவ மனிதர். 1 கொரிந்தியர் 13, 4, 5, 6, 7 4 வசனம். தேவ அன்பின் இயல்புகள். இந்த 4 வசனத்தையும் ஒரு பேப்பர்ல எழுத சொல்லி கணவன் வாசிக்க மனைவி என்ன செய்யணும்? கேட்கணும். மனைவி வாசிக்க கணவன் என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு வாரம் இதை செய்யுங்க. அதை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க என்ன செய்யணும்? போகணும். இதை செஞ்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன செய்யுங்க? வாங்க. ஒரு வாரம் கழிச்சு வந்தா 2 பேரும் விவாகரத்து பண்ணணுங்கிற முடிவுல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க? மாறிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு பாஸ்டர் கேட்கிறார். அதுக்கு அவங்க 2 பேரும் சொன்ன பதில், தேவ அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அதுவும் ஆம்பிளிஃபைடுல ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கும். என்ன நடந்தாலும் அது எப்படி இருக்குமா? சாந்தமா இருக்குமா. அது தயவுள்ளது, அது அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அது செய்த தீங்க என்ன செய்யாது? நினைக்காது. இதை ஒவ்வொன்றையும் வாசிக்கும் போது கணவருக்கு என்ன செய்யுது? மனசு குத்துது. இப்படியெல்லாம் நான் ஒன்று என்ன செய்யல? அன்பு செய்யலையே. நான் செஞ்ச தவறுக்கு நான் என்ன செய்யறேன்? மன்னிப்பு கேட்கிறேன். அடுத்து மனைவி சொல்றாங்க, அவங்களுக்கு கணவரை எங்கெல்லாம் குறை சொன்னுங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யுது? ஞாபகம் இருக்கு. அவங்களுக்கு அவங்க தவறு ஞாபகம் வருது. அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த ஒரு வாரமும் அதை சொல்ல சொல்ல மன்னிப்பு கேட்கறதும் சமாதானமும் ஒப்புரவாகுதலும் நடக்கு. அந்த உறவு என்ன செய்யுது? பலப்படுது. கணவனும் மனைவி என்ன செய்யறாங்க? சேர்ந்து கொள்ளுகிறார்கள். சிறந்ததை பார்க்கிறது. அப்படி சிறந்ததை பார்க்கும்போது அங்க முறுமுறுப்பு என்ன செய்யாது? வராது. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க பிரச்சனையில எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யுங்க? நன்றி சொல்லுங்க. தேவனுடைய சித்தம் அதுதான். நம்ம நன்றி சொல்றது அவருடைய சித்தத்தில் நம்மை நிலை நிறுத்தும். ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பொண்ணுக்கு ஆஃபீஸில் நான் மீட்டிங் எடுக்கும்போது சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு போவா.
எனக்கு ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அந்த பொண்ணுக்கு விவாகரத்து நடந்து 5 வருடங்கள் முடிஞ்சிருக்குங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு உண்மை தெரியாது. தேவ அன்பை குறித்த சத்தியம் ஒரு 5 சத்தியங்களை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து கேட்க சொல்லியிருந்தேன். அதை கேட்டுட்டு அவ சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த அன்பை குறித்து நான் கேட்ட பிறகுதான் தெரியுது, இப்பேற்பட்ட ஒரு அன்பை எனக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, காண்பித்திருக்கிறார். என்னுடைய கணவர் மன்னிக்க முடியாத அளவுக்கு தவிர அவர் என்ன செய்யல. நான் மன்னிச்சிருந்திருக்கலாம், நான் என்ன செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன். காரணம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் சின்ன பிரச்சனையையும் பெருசாக்கி அவங்க ஈகோ, அவங்க பிரஸ்டீஜ்னால பிள்ளைங்களை அவங்க சேர்த்து என்ன செய்ய விட மாட்டேங்கிறாங்க, வாழ விடலை. அநேக குடும்பங்கள்ல நான் பார்க்குறேன். அந்த பொண்ணு சொன்ன காரியம் அதுதான். என் கணவரை நான் இந்த அன்பை கொண்டு நான் பார்க்கும்போது என் கணவர் செஞ்ச தவறு சின்ன விஷயம், நத்திங், ஒண்ணுமே இல்லை. அதுக்காக விவாகரத்து முடிஞ்சு 5 வருஷம் ஆகுது. ஒரு குழந்தை 5 வயசுல என்ன செய்யுது இருக்குது. தேவ அன்பை கொடுத்து அந்த சிந்தனைகள்ல அந்த அன்பு போக போக அந்த கணவர்கிட்ட உள்ள சிறந்தது ஞாபகம் வருது. கணவரோட ரீஸ்டோர் ஆகி மறுபடியும் அந்த கணவரோட அந்த பொண்ணு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிறந்ததை பார்க்கிறது. அதனாலதான் அவர் அந்த கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்றார். அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு முறுமுறுப்பு என்ன செய்யாது, வராது. அடுத்து ஒரு குறைவை நம்ம பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து கிட்ட ஒரு குறைவை கொண்டு போட்டாங்க. பெரிய கூட்டம், பல்லாயிரக்கணக்கான ஒரு கூட்டம். 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு. அதை பல்லாயிரக்கணக்கான கூட்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ஆனா அந்த குறைவை ஏசு கிறிஸ்து கிட்ட கொண்டு போறாங்க. யோவான் 6:11 வாசிக்கலாம். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க? 5000 ஆண்கள். 3 நாள் கூட்டம். அது ஒரு கூட்டத்துக்கு ஆண்கள் மட்டுமா வந்திருப்பாங்க? பெண்கள். 3 நாள் வந்திருந்தா பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டா போயிருப்பாங்க. குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கானோர். இவ்வளோ பேர் முன்னாடி இருக்கிறாங்க. அவர் கையில் இருக்கிறது எவ்வளோ இருக்கு? 5 அப்பம் 2 மீன். அந்த அப்பங்களை எடுத்து அவர் என்ன செய்யறாரா? நன்றி செலுத்துறாராம். அங்க நன்றி செலுத்தும் போது அந்த குறைவு நிறைவாக மாறுகிறது. குறைவு ஒரு பெருக்கத்தை அங்க என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது. நம்முடைய குறைவுகள்ல இன்றைக்கு நம்ம பெருக்கத்தை ஏன் பார்க்கறது இல்லை அப்படின்னா, இந்த முறுமுறுப்பும் இந்த குறை சொல்றதும் தான். அந்த குறைவை குறைவாவே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது எப்படி எனக்கு போதும், இந்த இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன், அந்த முடியாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த குறைவை யாருக்கிட்ட கொண்டு போகணுமா? அவர்கிட்ட கொண்டு போகணுமா? அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அந்த பிரச்சனையை நன்றியோடு அவர்கிட்ட கொண்டு போங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பெருகச் செய்கின்ற ஆசீர்வாதம். பெருக்கத்தின் தேவன், நம்ம தேவன் பெருக்கத்தின் தேவன். நீங்க நினைக்கலாம் மனிதர்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறாங்க, இந்த சூழ்நிலை எனக்கு தடையா இருக்குன்னு முறுமுறுப்பு வரலாம். இந்த நபர் எனக்கு தடையா இருக்கிறார், என்னோட ப்ரமோஷனுக்கு தடையா இருக்கிறாரு, எனக்கு மேல இருக்கிறவங்க என்னுடைய திறமையை அவங்க சரியா பயன்படுத்தல, இல்ல எனக்கான காரியங்கள் இன்னும் கொடுக்கல. இதெல்லாம் ஒரு முறுமுறுப்பு நமக்கு இருக்கலாம். ஆனா எந்த மனிதராலும், எந்த சூழ்நிலையாலும், எந்த காரியத்தினாலும், சாத்தானாலும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற நன்மையை தடுக்க முடியாது. நீங்க தேவ மனிதர்களோட வாழ்க்கையை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். யாக்கோபு லாபான் கிட்ட இருக்கிறாரு. லாபான் ஒரு காட்லியான பர்சன் கிடையாது, ஒரு தேவ பக்தியுள்ள மனுஷன் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர் வஞ்சகம் நிறைந்தவர். யாக்கோபை அவர் ஏமாற்றுகிறார். அங்க யாக்கோபு ஒரு வசனத்துல சொல்வாரு, 10 முறை உன் தந்தை என் சம்பளத்தை மாற்றினார் அப்படின்னு சொல்வாரு. எத்தனை முறை மாத்தினாரா? 10 முறை. யாக்கோபு லாபான் கிட்ட போகும்போது கோலும்
கையுமாக போனாராம். திரும்ப வரும்போது அவர் எப்படி வந்தாரு? 2 பரிவாரம். ஒன்று தேவனோட தூதர்கள் பரிவாரம், இன்னொன்று அவர் ஆசிர்வதித்த பரிவாரம். 2 பரிவாரங்களோடு அவர் என்ன செய்தார்? வந்தார். அது ஒரு சிறைச்சாலை அனுபவம். ஒரு கன்னிங்கான ஒரு பர்சன், ஒரு வஞ்சகம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் தான் லாபான். நம்ம நினைக்கிறோம் ஒரு வஞ்சகம் நிறைஞ்ச ஒரு மனுஷன் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாருன்னு நினைக்கிறோம், சூழ்நிலை தடுக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த சூழ்நிலையோ இந்த வஞ்சகம் நிறைந்த மனிதனோ யாக்கோபு பெருகச் செய்வதை தடுக்க முடிந்ததா? இல்லை. அந்த சிறைச்சாலை அனுபவமோ யாக்கோபுக்கு பெருக்கத்தின் இடமாக இருந்தது, தேவன் உருவாக்குகின்ற இடமாக இருந்தது. அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க நன்றி சொல்லுங்க. ஏனென்றால் அந்த சூழ்நிலை உங்களை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. எப்பேற்பட்ட தேவன் இல்லையா? இன்றைக்கு அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு, நான் சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை என்ன செய்ய போறது இல்ல, கைவிட போறது இல்லை, உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வருவேன். இன்றைக்கு அதே வாக்குத்தத்தத்தை கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் கொடுத்திருக்கிறார். இது ஒரு இங்க் பென், மை பெண்ணை வச்சு சைன் பண்ணல. எதால சைன் பண்ணியிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். எஸ், ஆம் என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு? கையெழுத்து போட்டுட்டாரு. கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கும். நீங்க பட்டணத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. அங்க அந்த பெருக்கத்தை லாபானால என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. எத்தனை திட்டம் போட்டாலும் யாக்கோபுக்கு என்ன இருந்ததோ அது என்ன செஞ்சது? பெருகியது. ஈசாக்குக்கு எத்தனை துறவை அவங்க தூர்த்து போட்டாலும் சரி, அவர் தோண்ட தோண்டங்க என்ன வந்தது? தண்ணி வந்தது. யோசேப்பை தூக்கி எப்பேற்பட்ட பள்ளத்துக்குள்ள போட்டாலும் சரி, அவர் இருக்கிற இடம் வெற்றியாக இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அதே தேவன் இன்றைக்கு நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இருந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்கள். எல்லாவற்றிற்காகவும் சொல்லல, அவர் என்ன சொல்றாரு? எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலையும் நீங்க என்ன செய்யுங்க? நன்றி செலுத்துங்க. இருக்கிற குறைவுகளை பார்த்து முறுமுறுக்க கூடாது. அவருக்கு நன்றி செலுத்தும் போது அது நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துகின்ற ஒரு இடமா இருக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனை பேசுகின்ற ஒரு இடமாக இருக்கும். நம்முடைய குறைவுகள்ல, குடும்ப உறவுகள்ல சிறந்ததை பார்க்கும்போது, நன்மையை பார்க்கும்போது, ஒரு காரியம் இருக்குன்னா அதுல 10 காரியத்துல ஒரு 3 காரியம் நன்மையா இருக்காதா? நான் சொல்றது புரியுதா? ஒரு உறவை பார்க்குறீங்க, 6 காரியம் அதுல நெகட்டிவா இருக்கலாம், 3 காரியம் எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்கும். அந்த நன்மைக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லுங்க. மீதி 6 காரியம் இயல்பாகவே என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். காலம் முழுக்க அவர் சரியில்லை இவங்க சரியில்லைன்னு குறை சொல்றதை விட்டுட்டு அந்த உறவை தந்ததற்காக நன்றி, அந்த உறவுகிட்ட நீங்க செயல்படுகிறதற்காக நன்றி. நீங்க சொல்லி பாருங்க, சிறந்த தம்பதியா நீங்க தான் என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஒரு சாட்சியாக மாறும். இது நடக்கும். தேவ அன்பு அந்த இடத்துக்கு உங்களை என்ன செய்யும்? கொண்டு வரும். உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட என்ன குறைய பார்த்தீங்களோ, நீங்க நன்றி சொல்ல சொல்ல குறைகளை தேவனிடத்துல கொண்டு போக போக அந்த குறையே உங்களுக்கு பாசிட்டிவா மாறுறதை நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இது நடக்கும். இது சாட்சி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளோட காரியம், நீங்க செய்யற வேலை, தொழில், ஊழியம் எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலையும் என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம் சங்கீதம் 104. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்கணுமா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போமா? நான் முறுமுறுக்க மாட்டேன். இன்னொரு வசனம் ஞாபகப்படுத்துறேன். யாத்ராகமம் 16:8. பின்னும் மோசே, சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற் காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நாங்கள் எம்மாத்திரம்
உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல, கர்த்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றார். உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கல்ல, யாருக்கு விரோதமா இருக்கா? கர்த்தருக்கு விரோதமா இருக்குதான். நம்ம நினைக்கிறோம் நம்மளோட சூழ்நிலையில, நம்ம பிரச்சனையில முறுமுறுக்கிறது எதேச்சியா வருதுன்னு நினைக்கிறோம். அது இயல்பானதுன்னு நினைக்கிறோம். அது ஒரு எமோஷன், அது ஒரு உணர்வுன்னு நினைக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு விரோதமானது. எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த முறுமுறுக்கும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யுதுன்னா கடினமாகுது. தேவனுடைய கிருபையை மறக்கிறது. சமாதானத்தை இழந்து போகுது. பயமும் கலக்கமும் கவலையும் வருது. இதை உடைக்கிற ஒரே ஆயுதம், ஆவிக்குரிய ஆயுதம் நன்றி செலுத்துறது தான். அவர் செஞ்ச நன்மைகள், அவருடைய வல்லமைகள், நம் சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறது, நமக்குள்ள அவர் வாசமா இருக்கிறது, நம் சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறது, அவர் கிறிஸ்துவுக்குள்ள கொடுத்த அடையாளத்தை அவர் வெளிப்படுத்த அவர் காத்து கொண்டிருக்கிறது, நம்மளை பாதுகாக்கிறது, வழி நடத்துறது, அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் கொடுத்த அடையாளங்கள், இதெல்லாம் நம்ம சொல்லி நன்றி சொல்ல சொல்ல நம்ம சிந்தனை முதல்ல என்ன செய்யும்? மாறும். ரெண்டாவது சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். நன்றி செலுத்துவது அவருடைய சித்தத்தில் நம்மை நிலை நிறுத்துகிறது. நம்முடைய வாயில விசுவாசத்தின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது, ஜெபத்தை ஆழப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஒரே ஒரு தீர்மானம் தான். நம்ம முறுமுறுக்கிறவர்களா இருந்தோம் அப்படின்னா இன்றையிலிருந்து நான் முறுமுறுக்க மாட்டேன். நம்ம குறை சொல்லுகிறவர்களா இருந்தோம் அப்படின்னா இன்றையிலிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேங்கிற தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். அது மாத்திரம்தான் நம்ம எடுக்க முடியும். அவருடைய கிருபை தான் நம்ம அதில் என்ன செய்யும்? பலப்படுத்தும். நன்றி சொல்ற இருதயத்தோட நான் தினமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த 3 தீர்மானங்களை ஆவியானவர் எடுக்க நம்மை பலப்படுத்துவார், உதவி செய்வார். விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, எங்களை சீர்படுத்துகிற வார்த்தை, எங்களை சரி செய்து வழி நடத்துகிற உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் நீர் செய்து முடித்திருக்கிறீர். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவன் எங்கள் சார்பில் நிற்கும் பொழுது எங்களுக்கு எதிராக நிற்பவர் யார்? எந்த சூழ்நிலையும் நிற்க முடியாது. நீர் நல்லவராகவே இருக்கிறீர், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர், எங்கள் சார்பில் செயலாற்றி கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, எங்களுடைய குறைவுகளை இன்று உணர்த்தி இருக்கிறீர். நாங்கள் முறுமுறுக்கின்ற இடங்கள், குறை சொல்லுகின்ற இடங்கள், கலக்கத்திலும் பயத்திலும் இருக்கின்ற இடங்கள், சமாதான குறைவாக நின்று கொண்டிருக்கின்ற இடங்களை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். நாங்கள் குறைவை அல்ல, முறுமுறுப்பை அல்ல, கிருபையை உணர்கின்ற இருதயத்தை எங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. உறவுகளிடத்தில் சிறந்ததை பார்க்க கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறதற்காக நன்றி. தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கரத்துல தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ ஏற்ற மன்னாவை கொடுத்ததற்காக நன்றி. உடைய வார்த்தை பலப்படுத்தியதற்காக நன்றி. தடைகள் யாவும் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும். அவங்க சரீரம், அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக. தெய்வ ஆசீர்வாதத்தை, தெய்வ சமாதானத்தை, தெய்வ வாழ்வு அவங்க சிந்தனை, அவங்க இருதயத்துல இயேசுவின் நாமத்தினால நான் கட்டவிழ்க்கிறேன். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.